வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் நாராயணசாமி. அடுத்த தலைமுறை ஜிஎஸ்டி சீர்திருத்தங்கள் உட்பட அரசின் பல்வேறு முன்முயற்சிகள் மற்றும் மசோதாக்கள் குறித்து தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் மக்களை தேடிச் சென்று விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டுமென பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக்கொண்டுள்ளார். இன்று புதுடில்லியில் பிஜேபி மற்றும் தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்களுக்கான 2 நாள் பயிலரங்கின் நிறைவு விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். பஞ்சாப் மற்றும் ஹிமாச்சல் பிரதேசத்தில் மழை வெள்ள பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை விமானம் மூலம் பார்வையிட இருக்கிறார். நாளை நடைபெறவுள்ள குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் நாடாளுமன்ற இரு அவைகளின் உறுப்பினர்களும் வாக்களித்து புதிய குடியரசு துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்க உள்ளனர். ஆளும் கூட்டணி சார்பில் திரு சிபி ராதாகிருஷ்ணன், எதிர்க்கட்சிகளின் கூட்டணி சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டி ஆகியோர் போட்டிக் களத்தில் உள்ளனர். இந்தியாவும் இஸ்ரேலும் இருதரப்பு முதலீடுகள் தொடர்பான உடன்பாட்டை இறுதி செய்துள்ளன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், இஸ்ரேலிய நிதியமைச்சர் திரு பெசலேல் ஸ்மோட்ரிச் ஆகியோர் இன்று புதுடில்லியில் இந்த உடன்பாட்டில் கையெழுத்திட்டனர். இந்தியாவின் டிஜிட்டல் பொது கட்டமைப்பு தெற்குலக நாடுகள் உட்பட உலகிற்கே முன் உதாரணமாக திகழ்வதாக மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் திரு ஜெயந்த் சௌத்ரி கூறியுள்ளார். இன்று புதுடில்லியில் சர்வதேச எழுத்தறிவு தின விழாவில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார். அறிவுத்திறன் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டவர்களின் அதிகார மேம்பாட்டிற்கான தேசிய கழகம் சார்பில் ஏனாமில் இன்று நடைபெற்ற உலக இயன்முறை மருத்துவ தின விழாவை மண்டல நிர்வாக அதிகாரி திரு அங்கித்குமார் தொடக்கி வைத்தார். சீனாவின் ஹாங்சூ நகரில் நடைபெறும் ஆசிய கோப்பைக்கான மகளிர் ஹாக்கி போட்டித் தொடரில் இன்று நடைபெற்ற பி பிரிவு போட்டியில் இந்திய அணி சிங்கப்பூர் அணிக்கு எதிராக அமோக வெற்றி பெற்று சூப்பர் 4 நிலைக்கு தகுதி பெற்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.